ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 இன்க்ரீடியண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பளிச்சுன்னு மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு தக்காளின்னு நினைக்காதீங்க, இது தக்காளி கிடையாது. நல்லா பழுத்த பப்பாளி பழத்தோட பல்ப் பீஸாக வந்து கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு அப்படியே அரைச்சி எடுத்திருக்கேன். மிக்சிலேயும் கிரைண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையால் வந்துட்டு மசிச்சு விட்டிங்கன்னா கூட வந்து போதும். இப்போ இதுலேருந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் வந்து காய்ச்சாத பால் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். பால் அப்படி இல்லைன்னா தயிர், இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட இன்னும் நல்ல ஒரு க்ளோ வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபேஸ் பேக் நம்ம வந்துட்டு போடுறோம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு க்ளீனாக இருக்கணும். ஏன்னா தான் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணால் கூட அப்பயுமே வந்துட்டு ஃபேஸ் அவ்வளோ கிளியராக வந்துட்டு இருக்காது. சில பேர் வந்து கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் கிளாத் அப்படி இல்லைனா காட்டன் பேட் இதில் வந்து நினச்சி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் மீடியமாக வந்து அழுத்தி ஃபேஸை நல்லா தொடச்சி எடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட், ஓப்பன் போர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக எடுத்துகிட்டு வந்து வரும். இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தினமும் நம்ம பண்ணோம் அப்படின்னா கூட வந்து ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். டர்ட் இல்லாமல் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா கிளியராகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டர்ட் அண்ட் ஆயில் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முல்தானி மட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், நிறைய அதில் ஸ்கின்க்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா டெட் செல்ஸை சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணும். இந்த பப்பாயா வந்து எது கூடவும் சேர்க்காமல் நீங்கள் அப்படியே வெறும் ஃப்ரூட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கூட ஒரு நல்ல க்ளோ வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்தில் 3 இல்லைனா 4 தடவை கூட வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபேஸில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக உங்கள் 2 கையும் வச்சு மசாஜ் பண்ணுற மாதிரி வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பண்ணுங்கள். லைட்டாக நம்ம அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது தான் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஃபேஸில் அப்படியே நல்லா வந்துட்டு காய விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு நார்மலான வாட்டரில் நம்ம ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸ்கின் வந்து அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வந்து இருக்கும். இதே பப்பாயா கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு ஃபேஸ் பேக்காக வந்து போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் பப்பாளி பழத்தை கூட வந்துட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிங்கன்னா கூட ஒரு நல்ல க்ளோ வந்துட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் பேக்கை நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.